நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சியின் நல்ல காலை வேளையிலும் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும். தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் உற்று நோக்குவீராக. தேசத்து மக்கள் இந்த நாட்களில் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்க அறிவீங்க. இந்த வைரஸ் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். இதை கொண்டு நாங்கள் பயப்படாதபடிக்கு தைரியம் கொண்டவர்களாய் நிறைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு விசுவாசத்தில் முன்னேறி செல்லத்தக்கதாய் கிருபை தாரும். உலக மக்களை விட்டு, எங்க தேசத்தை விட்டு, இந்த பகுதியை விட்டு இயேசுவின் நாமத்தினால எல்லா வைரஸும் வெளியேறி போவதாக நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, இவைகளெல்லாம் காணாமலே போயிடும் ஆண்டவரே. நிச்சயமாக நீங்க அப்படி செய்யுங்க. எங்களை மறைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் இந்த கடைசி பகுதி வரையிலும் கிருபையாக கர்த்தர் நம்மளை காத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்காரர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அநேக கர்த்தருடைய தாசர்கள் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிருக்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம். அதனால ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, மற்ற எல்லா ஜனங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய செய்திக்கு நேரம் கடந்து போகலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இங்க அன்னாளை குறித்து நம்ம வேதத்துல நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். எல்கானாவுடைய மனைவி. எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒன்று பெனினாள், இன்னொன்று அன்னாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அன்னாளை அற்பமாய் பார்க்க துவங்கினார்கள். அன்னாளை பரியாசம் பண்ண துவங்கினார்கள். அன்னாளை நிந்தித்தார்கள். பிள்ளை இல்லாதவள், மலடி, அப்படி இப்படி என்று சொல்லி அவளை வருத்தப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். சில இடத்துல பாத்தீங்கன்னாக்க குழந்தை இருக்காது, நேர்ல பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது, மறைமுகமா ஜாட போட்டு பேசுவாங்க. இப்படி பேசி பேசி அன்னாளுடைய இருதயம் மிகவும் வேதனைப்பட்டது. அன்னாளுடைய இருதயம் வேதனைப்பட்ட போது அன்னாள் என்ன செய்தாங்க, நேர ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தார். ஆண்டுடைய சமூகத்துல வந்து தன் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபம் பண்ண துவங்கினாள். வேதம் அவளை குறித்து சொல்லுகிறது, அன்னாள் உதடுகள் மாத்திரம் அவளுக்கு அசைந்தது, சத்தம் கேட்கவில்லை என்று. தன் உள்ளத்தில் உள்ளதை தேவ சமூகத்தில் சொல்லும் போது கூட மெதுவாக சொல்லி தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி அவள் ஜெபம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி அவள் நிந்தைகளை சுமந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆசாரியனாக ஏலி அவளை பரியாசம் பண்ணுகிறான். பரியாசம் பண்ணி அவளும் அதாவது ஏலியும் அன்னாளை பரியாசம் பண்ணினான். எதுவரைக்கும் நீ குடித்துக் கொண்டு இருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லுவோம். நாம சில நேரத்துல ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்த ஆறுதலுக்கு நம்ம வந்தா கூட அங்கே இருக்கக்கூடியவர்களால் சில நேரத்துல நாம் வேதனைகளை சந்திக்க வேண்டியதாய் கொண்டு விடுகிறது. வீட்டில தான் நிம்மதி இல்லை, ஆலயத்துக்கு போகலாம் என்றால் ஆலயத்திலும் நம்மை வருத்தெடுக்கிறார்கள் என்று சொல்லி நாம சொல்றோம். ஆனால் அண்ணால் ரொம்ப மெதுவான ஒரு பதிலை சொல்லிவிட்டு என் இருதயத்தை நான் தேவ சமூகத்தில் ஊற்றினேன் என்று சொன்ன போது ஏலி திரும்ப அவளை ஆசீர்வதிக்கிறான். எப்படி என்றால், நீ சமாதானத்தோடு கொடுப்போ, சமாதானம் இல்லாதவளா நீ ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தாய், ஆனால் இப்போது நீ சமாதானத்தோடு நீ போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட அந்த விண்ணப்பத்தின்படி உனக்கு கர்த்தர் ஆட்குமாரனை கட்டளையிடுவாராக என்று சொல்லி அப்படியே அவளை ஆசீர்வதித்தான். அன்னாளை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை அவள் கேட்ட உடனே
அந்நாள் பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கிறாள். அவர்கள் அதிகாலையில் இருந்து அதாவது மனசுல ரொம்ப வேதனை வந்துச்சுன்னா சாப்பிடுறதுக்கு மனசுல விருப்பம் இருக்காது, சாப்பிடவே இல்லை. நிறைய பேர் அப்படிதான் பல பிரச்சனைகளை யோசித்து சாப்பிடாமலே இருப்பாங்க. அது உனக்கு தீர்வு கிடையாது. தீர்வு உனக்கு எங்கே இருக்கிறது என்றால் தேவ சமூகத்திலே தான் உனக்கு தீர்வு இருக்கு. அந்நாள் சாப்பிடவே இல்லை, அழுது புலம்பி கண்ணீரோடு வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவள் கேட்ட மாத்திரத்தில் அதற்கு பின்பு அந்நாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, போஜனம் பண்ணினாலே. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளையே, சில விஷயங்களுக்காக நீ துக்கப்பட்டு சாப்பிடாமலே இருந்தால் நம்ம காரியம் நடக்கும் என்று சொல்லி ஒரு நாளும் நினைக்காது. உன் துக்கத்தை தேவ சமூகத்துல சொல்லி உன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுவாயானால் கண்டிப்பாக உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிடும். அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்க நிறைய பிரச்சனைகள் நிமித்தமாக துக்கத்தோடு கூட இருந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் இனிமேல் துக்கப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, சாப்பிட்டு திருப்தி அடைங்க. துக்கம் மனுஷனுடைய வாழ்க்கையில எப்ப வருகிறது? நல்லா பாருங்க, அண்ணாவுடைய வாழ்க்கையில இல்லை, குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு நிலையில அவ அப்படி சொல்றா. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வருமானம் இல்லைன்னா வீட்டுல என்ன இருக்கும்? துக்கம் தான் இருக்கும். இப்ப வியாபாரிகளை எடுத்துக்கொள்வோமே, ஆனால் அவர்களுக்கு வியாபாரத்துல போதுமான வருமானம் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த துக்கம் தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதங்களிலே துக்கம். ஆனால் இந்த துக்கத்துக்கு தீர்வு நீ சாப்பிடாமல் இருப்பது அல்ல. நிந்தையும் அவமானமும் நான் அனுபவிக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டு நீ சாப்பிடாமல் இருப்பது தீர்வு கிடையாது. அதற்கு தீர்வு, துக்கம் நீங்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி உண்டு. அன்னாளை போல தட்டைகளை தகர்த்து கொண்டு அவள் வந்தால் தேவ சமூகத்துக்கு, நீங்களும் பிரச்சனைகளை பாராதபடிக்கு தடைகளை தகர்த்து கொண்டு தேவ சமூகத்துல வந்து முறையிட்டு இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களே, ஆனால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எது உனக்கு இல்லாமல் இருக்கிறதோ அது உனக்கு உண்டாயிருக்கும். எது உனக்கு வாழ்க்கையில வேதனையை கொண்டு வருகிறதோ அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளையே, அன்னாள் வீட்டை பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நிம்மதி கிடையாது. தடைகளை தகர்த்தா இனி வீட்டுக்குள்ள இருந்தோம்னா நம்ம அவ்வளவுதான் என்று சொல்லிக்கொண்டு தேவ சமூகத்தை நாடி வந்து ஓடி வந்த ஆண்டோட சமூகத்துல அவருடைய பாதத்தில் விழுந்த போது வெற்றியை சம்பாதித்து கொண்டார். ஆண்டவரை தேடாத ஒரு நபரா இருக்கலாம், ஆலயத்துக்கு போகாதவனா இருக்கலாம், ஆலயத்துக்கே போகாத ஒரு குடும்பமா கூட நீங்க இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆலயத்துக்கு வருவீர்களே, ஆனால் கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தோன்றும். அந்நாள் தான் வந்தா, எல்கானா வரவே கிடையாது. புருஷன் வரமாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டு? புருஷன் வரலன்னா பரவாயில்ல, நீ புருஷனுக்காக ஜெபம் பண்ண, நீ வா தேவ சமூகத்துக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்கானா தன் மனைவியை கூட்டிக் கொண்டு பலி செலுத்துவதற்கு ஆலயத்துக்கு வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் துக்கம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய வருத்தங்கள் வேதனைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு தீர்வு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வா. நீ அங்க வந்து விண்ணப்பம் பண்ணு. நீ விண்ணப்பத்துல கர்த்தரிடத்துல எதை கேட்கிறாயோ அதை அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார். இங்க ஒரு சம்பவம் நடக்கு. 47 வசனம் வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கும்
கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை பார்த்து சொல்றார். இது என்ன நடக்குன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல பந்தி இருக்கிறார். பந்தி இருக்கிற அந்த இடத்துல ஒரு பாவியான ஸ்திரீ, பாவம் செய்ற ஒரு ஸ்திரீ இயேசுவின் தலையில அந்த தைலத்தை ஊற்றி பாதத்தை எல்லாம் துடைக்கிறார். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க, இவ பாவி ஆயிற்று, இவ எப்படி இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவளை குறிச்சு முறுமுறுக்கிறாங்க, இயேசுவை குறிச்சும் முறுமுறுக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ போ, சமாதானத்தோடு போ. அல்லேலூயா. அவர் ஸ்திரியை நோக்கி, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. பாவம் செய்யற இடத்துல என்ன இருக்கும்? சமாதானம் இருக்காது. பாவம் செய்யற இடத்துல என்ன இருக்கும்? நிம்மதி இருக்காது, கவலையும் வேதனையும் தான் இருக்கும். ஆனால் விலையேறப்பட்ட தைலத்தை எடுத்துக்கொண்டு இயேசுகிட்ட வர்றார். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல அங்கு சொல்லப்பட்டிருப்பாருங்க, மரியாள் விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு உடைத்து இயேசுவின் சிரசுல ஊற்றி தன் கூந்தலினால் பாதத்தை அவள் துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தைலத்தின் பரிமளத்தால் வீடு முழுவதும் நிறைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே சம்பவத்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த பாவியான ஸ்திரீ இதை செய்த போது அவளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இயேசுவை தேடி இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அங்கே அந்த தைலத்தை எல்லாம் உடைச்சு ஊத்தி எல்லாம் செய்த போது இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரியது. ஏனென்றால் அவள் விசுவாசத்தோடு வர காரணம் என்ன? இயேசு கிட்ட போனா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவாரு, நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை நிம்மதியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு வந்தேன். அதனாலதான் அவன் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் அவளுக்குள்ள விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பார், என்னை விடுதலையாக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கிறதான அந்த விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் தான் அவளை இழுத்துக்கிட்டு இயேசு கிட்ட வந்துச்சு. இயேசு அழகாக சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எப்படி போ? அழுதுகிட்டே போனா சொன்னாரு? இல்ல, சமாதானத்தோடு போ. இதைத்தான் ஏலியும் சொன்னார், ஆசாரியன், சமாதானத்துடனே போ, சமாதானத்தோடு நீ இன்னைக்கு புறப்பட்டு போ. கர்த்தருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். ஐயோ நான் பாவி, நான் நீதிமான் இல்லை, நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவா, நம்மெல்லாம் எங்க அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். யாரெல்லாம் இயேசுவின் பாதத்துக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் உண்டு. உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, செல்வம் இருக்கு, உள்ளத்துல நிம்மதி இல்லை, உள்ளத்துல சமாதானம் கிடையாது. உள்ளத்துல உனக்கு சமாதானம் வேணும், வாழ்க்கையில நிம்மதி வேணும், குடும்பமே மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, இயேசுவை தேடி வா, அவருடைய பாதத்துல விழுந்து இந்த ஸ்திரீ செய்தது போல நீயும் நற்கிரிகளை செய்து பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன் விசுவாசம் பெரியது, சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகள், தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் எனக்கு நிம்மதி இல்லை அப்படிலாம் சொல்லாத. வாழ்க்கையில இருக்கக்கூடிய வேதனைகளும் பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார். காரணம் என்னவென்றால் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வெளியில வந்தவர். சீசர்கள் சமாதானத்தை இழந்து போனவர்களாய், நிம்மதியை இழந்து போனவர்களாய் அடைக்கப்பட்டு கிடந்தாங்க ஒரு வீட்டுக்குள்ள. அந்த வீட்டுக்குள் இயேசு பிரவேசித்து சீசர்களை பார்த்து இப்படி சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான உயிர்த்தெழுந்த கால வேளையில இயேசு உன்னை பார்த்து இப்படியாக சொல்கிறார்,
நீ ஒருவேளை முடக்கப்பட்டவனாய் முடங்கி கிடக்கிறவனா இருக்கக்கூடும். எங்கும் செல்ல முடியாதவனாய் சொல்ல முடியாதவளாய் அடைக்கப்பட்டிருக்கக்கூடும். ஒன்றுக்கும் கவலைப்படாத. இயேசுவின் நடுவில் இருந்து இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். வாழ்க்கையில சமாதானமே இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்கிற உனக்கு கர்த்தர் இந்த நாள்ல தானே நிம்மதியை கொடுத்து உன் கைகளின் பிரயாசம் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் அவர் உன்னை பாதுகாப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். எஸ்தர் எடுத்துங்க, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும், ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். கொடுக்கப்படும் என்று சொன்னார். இப்ப எஸ்தரை பார்த்து ராஜா இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? யூதர்களை அழிக்கும்படி ஒரு திட்டத்தை ஆமான் போடுகிறார். அந்த செய்தி எஸ்தருக்கு மொர்தெகாய்க்கு வருகிறது. மொர்தெகாய் எஸ்தருக்கு அதை சொல்லி அனுப்புறார். எஸ்தருக்கு சொன்னோட எஸ்தர் அதை கேள்விப்பட்டு மனதில் ரொம்ப வேதனை, வருத்தங்கள். ஐயோ, என் ஜனம் அழிய போகிறது, நான் என்ன செய்வேன்? எப்படியாயும் ஜனங்களை காப்பாற்ற வேண்டுமே என்கிற அந்த கவலையில 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபம் செய்ய துவங்கினார். அந்த யூத குலமே அழிக்கப்படணும்னு சொன்னா யூத குலம் அப்படியே என்ன பண்ணிருக்குங்க, வேதனையில இருக்கு. சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 3ல கடைசி. அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனாங்க. அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. சூசான் அரண்மனையில அந்த கட்டளை பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடியிருக்கும்படி உட்கார்ந்திருந்தார்கள். எதுக்கு உட்கார்ந்திருந்தாங்க? எதுக்காக உட்கார்ந்திருந்தாங்க? படிங்க. குடிக்கும்படி, தண்ணி போடும்படி உட்கார்ந்திருந்தாங்க. உங்களுக்கு கொண்ட சொல்றேன், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சாலும், ஐயோ உடம்பு கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு மட்டும் ஒரு கோட்டர் வாங்கி குடிச்சுக்கிறேன்னு குடிக்காது. அதுதான் உனக்கு கேடு. உன் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாததுக்கான காரணம் என்ன? நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறதுனாலதான். தேவன் பாவியாகிய உங்களை நேசிக்கிறார், பாவத்தை அவர் வெறுக்கிறவர். ஆகையால் இங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து. இன்னைக்கு நிறைய பேர் அதான் செய்யறாங்க, தனியா போறதில்ல. தான் மட்டும் நரகத்துக்கு போனா நல்லா இருக்காது, கூட எவனையாவது கூட்டு போலான்னு சொல்லி ஜோடி ஜோடியா தண்ணியை போட்டு தெரியுதுங்க. ஆக இந்த 2 பேரும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வசனத்தின் முடிவை பாருங்க. சூசான் நகரம் கலங்கிற்று. எதனால? யூதர்கள் அழிக்கும்படி ஆர்டர் போட்டாச்சு, உத்தரவு போட்டாச்சு. உத்தரவை போட்டுட்டு என்ன செய்யறாங்க? 2 பேரும் தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கூட்ட யூத மக்கள் அழிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் வேதனையில, துக்கத்துல, கலக்கத்துல, மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு எப்ப வருமோ தெரியலேங்கிற ஒரு பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்களும் தண்ணி போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இது நீடிச்சுச்சா? நீடிக்க விட மாட்டேங்கிறார். நீடிக்க விடவே கிடையாது. அந்த ஜெபத்துடைய வல்லமை பாருங்க. 3 நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு அவர் ராஜா கிட்ட போறார். எப்போதுமே அந்த காலத்துல ராஜா தன் மனைவியாகிய ராணியை வா என்று சொன்னாதான் வரணும். மீறி வந்தாங்கன்னா தலையை என்ன செஞ்சிருவாங்க? வெட்டி போட்டுருவாங்க. அதனாலதான் எஸ்தர் சொல்லும்போது, செத்தாலும் நான் சாகுறேன், ராஜாவை பாப்பென்று தடைகளை தாண்டி அவன் புறப்பட்டு போறான். அவன் கண்கள்ல கர்த்தர் தயவு கட்ட, உன் வேண்டுதல் என்ன? இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தந்துடுவேன், உனக்கு என்ன வேணும் நீ கேளு அப்படின்னா. அவட உள்ளத்துல ஒரு வேதனை, என் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு நின்றுகிட்டு இருந்தார். ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்து ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? உடனே விஷயத்தை சொன்ன உடனேயே
இப்படி செய்ய துணிகுரகம் கொண்டவன் யாருன்னு சொன்னேன், ஆமான் தான் சொன்ன உடனே ஆமான அடுத்த நிமிஷத்துல அவன் முகத்துல துணியை போடுவாங்க. மொர்தெகாய்க்கு தூக்கி வைக்க, மொர்தெகாய் தூக்கில் போடும்படி மிகப்பெரிய ஒரு மரம் அங்கு நடப்பட்டிருந்துச்சு. அந்த மரத்துல ஆமானை தூக்கி போட்டாங்க. யார் உனக்கு விரோதமாய் குழி விட்டுகிறார்களோ, யார் உனக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்கள் வெட்டின குழியில் அவர்கள் தான் விழுவார்களே தவிர நீ அல்ல. எனக்கன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைய அடுத்து ஒரு ஆர்டர் போடுறாரு ராஜா. அந்த ஆர்டரை தூக்கிட்டு போறாங்க. யூதர்களுக்குள்ள களிப்பு உண்டாயிற்று, சந்தோஷம் உண்டாயிற்று, மகிழ்ச்சி உண்டாயிற்று. மொர்தெகாய் வெண்வஸ்திரம் தரித்தவனாய், ராஜவஸ்திரம் தரித்தவனாய் அருமையா குதிரையில உலாவி கொண்டு வந்தான். எனக்கன்பார்ந்த தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ இப்படிப்பட்ட வேதனையோட துக்கத்தோடு இருப்பாயானால் ஒன்றும் கவலைப்படாத. உன் ஆண்டவர் உன்னை நிச்சயமாலுமே தேசத்துல ராஜாக்களை போல கனப்படுத்துவாரு, உயர்த்தப்படுவாய். நீ எந்த இடத்துல மொர்தெகாய் கனவீனப்படுத்தப்பட்டானோ, எந்த இடத்துல தாழ்மைப்படுத்தப்பட்டானோ அந்த இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினான். நீங்க இன்றைக்கு அழுகையோட, கண்ணீரோட, வேதனையோட, பல பிரச்சனைகளோட, கடன் பாரத்தோட நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இது நிரந்தரம் அல்ல. ஒரு பெரிய விடுதலையை தேவன் இந்த காலகட்டத்தில் உனக்காக வைத்திருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த சூசான் நகரம் கலங்கிற்றோ அதே சூசான் நகரம் ஆர்ப்பரித்து கொண்டாடிற்று. இதற்கு என்று சொன்னால் அவர்களுக்கு விடுதலை, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாமே கிடைத்தது. எதனால கிடைத்தது? ஜெபத்தினால, வல்லமையினால அது கிடைத்தது. நீ ஜெபம் பண்ணு, நிச்சயமா உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை அவர் கொண்டு வருவார். மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும். ஆகையால் உங்களுடைய துக்கம் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அனுப்பினார், சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டே இருக்காரு. சீசர்கள் அனுப்பினார். எங்க போய் சொன்னார் தெரியுமா? அவர்களை படிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:6 வாசிங்க. மத்தேயு 10:6. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்கள். போதும். சீசர்கள் அனுப்புறார் ஆண்டவர். அங்க ஏன் அவங்களை அனுப்பினார்னாக்க, அவருடைய ஜனங்கள் சமாதானம் இல்லாம இருக்காங்க. சமாதானம் இல்லாத அவருடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை சொல்லும்படி, காணாமல் போனதான ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும்படி சீசர்களை போங்க, இஸ்ரவேலர்கள் வீட்டுக்குள்ள போங்க, காணாம போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த காணாம போனாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அது தன்னிச்சையாக செயல்பட்டதுனால. ஆடுகள் மேய்ப்பனுக்கு கீழாக அடங்கி இருந்தால் பாதுகாப்போடு இருக்கும், நல்ல ஆகாரம் கிடைக்கும். ஆனால் மேய்ப்பனுக்கு கீழாக ஒரு ஆடு இல்லாதபடி காணாம போயிட்டா, இதுல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. காணாம போயிட்டா மேய்ப்பனுக்கு கவலை, ஆடு காணாம போயிட்டு என்று சொல்லி அதை அவன் தேட துவங்குவான். ஒரு காலத்துல நீங்களும் நானும் தேவனை அறியாதபடி காணாம போயிட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நமக்காக இந்த உலகத்துல தன் ஜீவனை கொடுத்து சிலுவையை மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவருடைய பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த கோலுக்கு கீழாக நாம் காணப்படுவோம். நீ ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்துல ஆண்டவர்கிட்ட நீ காணாம போயிருக்கலாம், ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்ப, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணாம இருக்கலாம், உபவாசம் பண்றவனா இருப்ப, உபவாசம் பண்ணாம இருக்கலாம், வேதம் வாசிக்கிறவனா இருந்திருப்ப, வேதம் வாசிக்காம காணாம நீங்க போயிருப்பீங்க. எது எப்படினாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இன்னைக்கு உன்னை தேடி வந்து காணாமல் போன உனக்கு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை தேவன் தந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவதற்கு கல்வாரியில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த என் ஆண்டவரால் அது உனக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி என்ன செய்யுங்க, நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு
பயத்தையும் திகிலையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் சண்டைகள், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், எங்க பார்த்தாலும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், யுத்தங்கள், பல செய்திகளை நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இயேசு வரப்போறார். அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படும்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. வேதனையோடு துக்கத்தோடே உங்க காலத்தை ஓட்டாதீங்க. ஆண்டோட சமூகத்துக்கு வாங்க. அவரை சந்திக்க நம் ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி. இதோ நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். நாங்களும் உமக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கத்தக்கதாக இந்த வார்த்தை முழுவதையும் எங்களுக்கு நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களுடைய கைகளின் பிரயாசமாக வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவரவருக்கு சரீரத்தில் ஆரோக்கியத்தை பலனை கட்டளையிடும். யார் யார் மேலெல்லாம் குழந்தை இல்லை, யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில மிகப்பெரிய அபிஷேகம், ஆசீர்வாதம் இறங்கி வருகிற வார்த்தைகள் சாட்சி கொடுக்கத்தக்கதாய் அற்புதத்தை கட்டளையிடுகிறார். கிருபைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.